வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரூஃபஸ் பேசுகிறேன். உங்கள் முன்னாடி எதுக்குடா இந்த அஞ்சரைப்பட்டியை எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்றைக்கி எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஊளைச்சதை. இதை நிறைய பேர் தொப்பைன்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் கிண்டலாக டயர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புக்களை, ஊளைச்சதைன்னு சொல்லக்கூடிய இந்த தேவையற்ற கொழுப்புக்களை இயற்கை முறையில் எப்படி நம்ம குறைக்கிறது இல்லைன்னா கரைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதுக்கு டிப்ஸு நிறையா பேர் நிறைய விதமான டிப்ஸ் சொல்லியிருப்பாங்க. நீங்களும் நிறைய டிப்ஸ் பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒரு சில டிப்ஸை நீங்கள் ட்ரையும் பண்ணி பார்த்துருப்பீங்க. அது கூடவே இப்போ நம்ம சொல்ல போகிற இந்த இயற்கை டிப்ஸ் ரொம்பவே இஃபெக்டிவானது. அதனால் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதுக்கு நிறைய செலவழிக்கணுமா அப்படின்னா கெட்டையவே கிடையாதுங்க. நம்மளுடைய கிச்சனில் ரெடியாக அவைலபிளாக எப்போவுமே இருக்கக்கூடிய பொருள்களை மட்டும்தான் வச்சு நம்ம இந்த ஹெல்த் டிப்ஸ் பண்ண போகிறோம். இங்கே என்ன எடுத்து வச்சுருக்கோன்னா, பட்டை எடுத்து வச்சுருக்கோம், வர மல்லி எடுத்து வச்சுருக்கோம், சீரகம் எடுத்து வச்சுருக்கோம், ஓமம் எடுத்து வச்சுருக்கோம், பிரிஞ்சி இலை எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த அஞ்சு பொருள்களை வச்சு தான் நம்ம இன்றைக்கி நம்மளுடைய ஊளைச்சதையை குறைக்கிறதுக்கான டிப்ஸை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இங்கே ஒரு பேன் வச்சுருக்கோங்க. பேனை வச்சு அதில் 1 லிட்டர் தண்ணி ஊற்றுறோம். நம்ம ஊற்றின இந்த 1 லிட்டர் தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டுங்க. இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பித்த உடனேவே இந்த பட்டை, இந்த மாதிரி ஒரே ஒரு இன்ச்சு பட்டை எடுத்து, இந்த பட்டை கொஞ்சம் கெட்டியான பட்டையாக இருந்தால் ரொம்பவே நல்லதுங்க. பார்த்துக்கோங்க. இந்த பட்டையை நம்ம இந்த தண்ணியில் போட்டுடலாம். இது அப்படியே கொதிக்க ஆரம்பிக்குது. அடுத்தது இந்த பிரிஞ்சி இலை ரெண்டே பிரிஞ்சி இலையை அந்த தண்ணியில் போட்டுடலாம். அது கூடவே இந்த வர கொத்தமல்லி ஒரே ஒரு ஸ்பூன் தான் போடுறேங்க, 1 டீஸ்பூன். அது கூடவே இந்த ஜீரகம் 1 டீஸ்பூன், ஓமம் 1 டீஸ்பூன். இப்போ நம்ம போட்ட இந்த அத்தனை இன்க்ரீடியண்ட்டுமே நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம இந்த 1 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, அது ஒரு 3/4 லிட்டராக சுண்டுற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடுங்க. இதை நல்லா நம்ம கொதிக்க விடுறப்ப தான் அதோடைய எசன்ஸ் எல்லாம் இந்த தண்ணியில் இறங்கும். நல்லா சுண்டணும். அதுக்காக ரொம்ப 1/2 லிட்டர் வர அளவுக்கு சுண்ட வைக்க வேண்டாம். ஒரு 1/4 லிட்டர் உங்களுக்கு சுண்டி ஒரு மீதி 3/4 லிட்டர் இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு, எசன்ஸ் எல்லாம் இறங்கிருச்சு. 3/4 லிட்டராக உங்களுக்கு நல்லா சுண்டி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி குடிக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம அப்படியே சுட வச்சுருக்கோம். இது சூடாக குடிக்கக்கூடாது. இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஒரு மிதமான சூடு வரைக்கும் ஆற விட்டுட்டு இதை நல்லா வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு இந்த தண்ணியை மட்டும் ஒரு நாளைக்கு 3 முறை, காலை, மதியம், மாலை, இந்த மாதிரி 3 முறை நீங்கள் இதை குடிக்கணும். அதே மாதிரி இது எப்படி குடிக்கணும் அப்படின்னா, நீங்கள் இதை குடிச்சிட்டிங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு வேறு எதுவுமே சாப்பிட வேண்டாம். அதே மாதிரி சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நீங்கள் இந்த ட்ரிங்கை நீங்கள் குடிக்கலாங்க. இந்த மாதிரி தினமும் நீங்கள் 3 முறை ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா, இது எவ்வளோ நாள் குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்குங்க. இதை ஒரு 4 இல்லை ஒரு 5 நாள் நீங்கள் தினமும் 3 வேளை அப்படிங்கிற மாதிரி மிதமான சூட்டில் நீங்கள் குடிச்சிக்கோங்க. ஒரு 5 நாள் குடித்ததுக்கப்புறம் ஒரு 3 இல்லை 4 நாள் ஃப்ரீயாக விட்டுருங்க. அப்போ நீங்கள் இதை குடிக்க வேண்டாம். ஒரு 4 நாள் கழித்து திரும்பவும் ஒரு 5 நாள் இதை நீங்கள் குடிங்க. இப்படி ஒரு மாதம் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னாலே உங்களுடைய ஊளை சதை குறைஞ்சிருங்க. அதுக்காக நம்ம இதை மட்டுமே குடிச்சிட்டு வீட்டில் எந்த வேலையுமே பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலும் கஷ்டம்தான். இதை நீங்கள் குடிச்சிட்டு இது கூடவே அப்பப்போ கொஞ்சம் உடற்பயிற்சியும் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதில் நல்லாவே ஒரு ரிசல்ட்டை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய இடுப்புடைய சைஸை ஒரு இன்ச் டேப் வச்சு அளந்து வச்சுக்கோங்க. ஒரு மாதம் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய இடுப்பில் இருக்கக்கூடிய ஊளை சதை எவ்வளோ குறையுது அப்படிங்கிற நல்லாவே வித்தியாசத்தை பார்க்க முடியும். இதில் நம்ம கலந்துருக்கக்கூடிய எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே ரொம்ப இயற்கையானது. அதனால் எந்த ஒரு பக்க விளைவுகளையும் இது ஏற்படுத்தாது ஃப்ரெண்ட்ஸ். நல்லபடியாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய நண்பர்கள் மற்றும் ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்க, அவங்களுக்கும் இந்த மாதிரி உடலில் உளைச்சதை இருந்தது அப்படின்னா அவங்களுக்கும் இதை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் நம்மளுடைய சேனலான மீனூஸ் பியூட்டி டிப்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறப்ப பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் எங்களுடைய லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ் உங்களுடைய இன்பாக்ஸில் சேரும் ஃப்ரெண்ட்ஸ்.
நீங்கள் நினைக்கலாம் இது மாதிரி ஏகப்பட்ட டிப்ஸ் வந்து நாங்கள் பார்த்துருக்குறோம் அப்படின்னு. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். பார்த்துட்டு கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போஸ்ட் பண்ணுவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட்.